யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க போல இருக்கு. காஃபி டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா? இவ யாரு? எங்க வீட்டு வேலைக்காரிமா. என்னடி முழிக்கிற? உனக்கு இந்த மாசம் சம்பளம் கிடையாது. உள்ள போய் வேலையை பாருப்போ. அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு கிரிமினலை கூட்டிட்டு வந்து ஒரு கௌரவமான போஸ்ட்ல உட்கார வைக்கிறீங்க. நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் இருக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆமா, அதை இவ்வளவு நாளா நீ தான் கெடுத்துட்டு இருந்த. இப்போ உனக்கு அந்த மாதிரி வேலைலாம் இல்லை, நீ சும்மா இருக்கலாம். அப்ப என் பதவி உரிமை? நீ எம்டி சேர்லயே உட்காரலாம், ஆனா முடிவெடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது. இட் இஸ் சம்திங் லைக் a ஹாலிடே. நீ வரலாம், போலாம், செலவுக்கு சம்பளமும் வாங்கிக்கலாம். இந்த வெட்டி அவசர வேலையெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு சின்சியரான உழைப்பாளி நான் மட்டும்தான். ஏய், இது உனக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் தான். கொஞ்ச நாளைக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரே கையை யூஸ் பண்ணு. அப்பாவது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். ஏய் 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 ஏய், அழறதுன்னா உள்ள போய் அழு. பா, ஏற்கனவே எனக்கு ஆர்ட் வீக். பொட்டுன்னு ஒரே அடியா போய் தொலைப்ப. இனிமே கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் போகாத. போ ஓடி. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குமா? ஏமா மகேஷ் இப்படி பண்ணி வச்சிருக்கான்? ஒரு பேலன்ஸ் ஷீட்டும் டாலி ஆகல. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அப்படியே இருக்கு. டபுள் என்ட்ரிங்க பண்ணிருக்கிறான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலமா. மகேஷ் முன்னாடியெல்லாம் இப்படி இருந்ததில்ல மாமா, இப்பதான். அதுக்கு தான்மா நான் சொல்றேன், அவனுக்கு பதில் நம்ம வேற ஆளை போட்டே ஆகணும். மே கம் இன் சார். வா வா வா. அல்லாவுதீன் விளக்க போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். பூதம் நான் வந்துட்டேனா? நல்ல பூதமா இருந்தா சரி. உட்காருப்பா, உட்காரு. தேங்க்ஸ். இருமா, நீ எங்க கிளம்பிட்ட? அது வந்து அம்மா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க. என்ன விஷயமா? வேலை விஷயமா. அதுக்கு இப்படி தேங்கினா எப்படி? பட்டுன்னு கேட்க வேண்டியது தானே. மாமா எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா? கூடாது, இருமா. மாமா, சங்கர் திருந்தி வந்திருக்கிறதா அவங்க அம்மா சொன்னாங்க இல்லையா? அந்த பிளாஸ்க்ல இருந்து காஃபி ஊத்தி குடுமா. அட குடுமா. காஃபி சாப்பிடுங்க பர்சனல் மேனேஜர் சார். சார். ஆமா சங்கர், நாளையில இருந்து நீ என் கம்பெனியில மேனேஜரா ஜாயின் பண்ற. சார், இந்த கம்பெனில நான் பர்சனல் மேனேஜரா? வேணாம் சார். ஏன்? சார், நிச்சயமா உங்க பையன் மகேஷ் இதுக்கு சம்மதிக்க மாட்டார் சார். அவன் யாரு சம்மதிக்க? நான் தான் இந்த கம்பெனியோட முதலாளி. முடிவு எடுக்கிற அதிகாரம் என் கையில தான் இருக்கு. அப்படியே உன்னை யாராவது தப்பா நினைச்சாலும் அவங்க என்ன தப்புன்னு நீ அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நடந்து காட்டணும். புரியுதா? கட்டாயமா சார். வரேன் சார். வாப்பா. வரேன் ரோஜா. அந்த ராஜ்குமாரி அந்த தவளைக்கு முத்தம் கொடுத்ததும் அந்த தவளை ஒரு அழகான ராஜ்குமாரனா மாறிடுதான். அப்ப அது தவளை இல்லையா? இல்ல, ஒரு முனிவரோட சாபத்தினால ரொம்ப நாளா அந்த ராஜ்குமார ஒரு தவளையா சுத்திட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் அந்த ராஜகுமாரன் ராஜகுமாரியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாங்களா. இது பாரு, சாப்பாடு முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு. காப்பகத்துல எல்லாம் இப்படி யாரும் கதையும் சொல்ல மாட்டாங்க, சாப்பாடும் ஊட்டி விட மாட்டாங்க. என்னம்மா சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டா பாட்டி. பாட்டி, ஆண்டி சூப்பரா கதை சொன்னாங்க. கதையா? ஆமா, ராஜகுமாரன் தவளையா மாறின கதை பாட்டி.
ஏம்மா பழைய கதையெல்லாம் சொல்லி குழந்தை நாலேஜை ஸ்பாயில் பண்ற. நான் ஒரு கதை சொல்லட்டா? பாட்டி தூக்கம் வருது பாட்டி. ஓ, சகுனமே சரியில்லை. அப்பா எப்ப வருவாங்க? நீ தூங்கு கண்ணம்மா. ஆண்டி, எங்க அப்பா திருடனா? ஏம்மா அப்படி கேக்குற? அப்புறம் போலீஸ பார்த்து ஏன் பயந்தாரு? ஏன் மாறு வேஷத்துல வந்தாரு? திருடங்க தான் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் எங்க அப்பா ஓடி ஒளியறாரு? அது வந்து உங்க அப்பா சர்க்கஸ் கம்பெனில வேலை பார்க்கறாரு. விதவிதமா வேஷம் போடுவாரு. அதே மாதிரி வேஷம் போட்டு உன்னை பார்க்க வந்திருக்காரு. அப்ப சரி. எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? தேங்க்ஸ். ஆண்டி, எங்க அம்மா என்ன தினமும் தட்டி தட்டி தூங்க வைப்பாங்க. எங்க அப்பா சொல்றாரு, அம்மா உயிரோட இல்ல, சாமி கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு. சரிம்மா, நீ தூங்கு, நான் தட்டி விடுறேன். அப்ப இனிமே நீங்க தான் எனக்கு அம்மாவா? நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? எங்க அம்மா மாதிரி நீங்களும் என்கிட்ட பாசமா இருக்கீங்க. நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் அம்மாவே இல்ல. கூப்பிடுமா, உனக்கு இஷ்டம் இருக்குன்னா நீ தாராளமா கூப்பிடு. அம்மா, அம்மா, அம்மா. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் உங்க அம்மாவை நினைச்சா அதிர்ச்சியா இருக்கு. உன் வாழ்க்கை இப்படி அலைபாயுதே, இதுக்கு என்னதான் முடிவு? வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். அப்பா என்னப்பா திடுதுப்புன்னு ஃபோன் பண்ணி எல்லா ஸ்டாஃப்ஸையும் மேனேஜர் கேபின்ல உட்கார வைன்னு சொன்னீங்க? நம்ம ஆபீஸுக்கு புது மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறோம்ப்பா. எனக்கு தெரியாம யாருப்பா? சங்கர், உள்ளவா. வா சங்கர், வா வா, உட்காரு உட்காருப்பா, உட்காரு. இன்னில இருந்து நம்ம ஆபீஸ்ல சங்கர் பர்சனல் மேனேஜரா ஜாயின் பண்றாரு. நம்ம ஆபீஸ் சம்பந்தப்பட்ட சகல முடிவுகளும் எடுக்கிற முழு அதிகாரம் அவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இனிமே ஆபீஸ் ஸ்டாஃபுங்கெல்லாம் அவங்க பிரச்சனைகளை சங்கர் மூலியமா தான் தீர்த்துக்கணும். உங்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்ப சங்கருக்கு நீங்க கொடுக்கணும். நிச்சயமா சார். நிச்சயமா சார். Thank you. Congratulations சார். Thank you. Thank you. இப்போ நீங்க போலாம். ஓகே சார். சார். நீ இருக்கலாம். இப்போ கொட்டு. அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு கிரிமினலை கூட்டிட்டு வந்து ஒரு கௌரவமான போஸ்ட்ல உட்கார வைக்கிறீங்க. நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் இருக்கு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆமா, அதை இவ்வளவு நாளா நீ தான் கெடுத்துட்டு இருந்த. இப்போ உனக்கு அந்த மாதிரி வேலைலாம் இல்லை, நீ சும்மா இருக்கலாம். அப்ப என் பதவி உரிமை? நீ எம்டி சேர்லயே உட்காரலாம், ஆனா முடிவெடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது. இட் இஸ் சம்திங் லைக் a ஹாலிடே. நீ வரலாம், போலாம், செலவுக்கு சம்பளமும் வாங்கிக்கலாம். இந்த வெட்டி அவசர வேலையெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு சின்சியரான உழைப்பாளி நான் மட்டும்தான். அத நீ சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். நீங்க யாரும் தான் சொல்ல மாட்டேன்றீங்களே. சொல்ற மாதிரி நீ ஏதாவது பண்ணாதானே? எப்பவுமே உருப்படாத வேலை தான் பண்ணி வைக்கிற. அப்பா ஏன் உரிமை எனக்கு வேணும். ஆபீஸ்ல எடுக்கிற எந்த டிசிஷனா இருந்தாலும் அதை நான் தான் எடுக்கணும். சாரி மிஸ்டர் மகேஷ், நான் முடிவு எடுத்தாச்சு. சங்கர், ஆல் தி பெஸ்ட். Thank you, Do sir. a good job. Keep it up. Thank you. டேய், நான் உன் எம்டிடா. ஏன் என் காலு நான் எங்க வேணா போடுவேன். திருட்டு ராஸ்கல். பின்பக்கமா உள்ள நுழைஞ்சிட்டு இப்ப ஏகிட்டே பந்தா காட்டுறியா? ஒரே நிமிஷத்துல உன்னை தூக்கி காட்டுறப்பா. தம்பி மகேஷ், என்ன துரத்துறன்னு நீ இந்த ஆபீஸ் விட்டு ஓடிடாத. டேய், இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை தூக்குறனா இல்லையான்னு மட்டும் பாருடா. என்னை எதிர்த்து ஒரு துரும்பு கூட தூக்கி போட முடியாது. டேய், நீ கிரிமினல்னா நான் கிரிமினலுக்கு கிரிமினல். அப்பாடா, நீ வாழ்க்கையில சொன்ன ஒரே உண்மை இதுவாதான் இருக்கும். டேய், கூடிய சீக்கிரத்துல வைக்கிறேன்டா உனக்கு வெடி. ஆ?
ஆண்டி யார் ஹலோ மீரா, வா 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 வா. எப்படி இருக்க? நன்னா இருக்கேன். என் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கு. எனக்கு பிடிச்சு போச்சுன்னா அவங்கள நான் மறக்கவே மாட்டேம்மா. உட்காரு. அதே மாதிரி பிடிக்கலன்னு வச்சுக்க, அவங்களையும் நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். குவைட் இன்ட்ரெஸ்டிங். கோயில்ல பார்த்தது அட்ரஸ் கொடுத்த உடனே கரெக்டா வந்துட்டியே. தேங்க்ஸ்மா. செந்தில், டேய் செந்தில். யார் ஆண்டி? உங்க ஆத்து வேலைக்காரனா? டேய், அவன் என் பையன். ஐயோ சாரி, ஐம் சாரி. ஓகே. ஹாய் மீரா. ஹாய். ஏய், என்னடா எனக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்கா? இல்லைம்மா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பில்லு கிட்ட பண்ணலாமா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும் மீரா? நான் சொன்னேனடா கோயில்ல பார்த்து பழக்கம்னு. ஓ ஓகே ஓகே. பியூட்டிஃபுல் ஹவுஸ். ஆண்டி எங்க ஆத்து கூட ஒரு நாள் வாங்கல. கண்டிப்பா வரேன். அம்மா, வீட்ல யார் யார் இருக்காங்க? நானும் என் தாத்தாவும். அம்மா அப்பா? அப்பா பெரிய கோடீஸ்வரர். எப்பவுமே ஃபாரின் டூர்லயே தான் இருப்பா. அப்பப்போ சென்னைக்கு வருவா. அம்மா இல்ல, தாத்தா தான் என்னோட கார்டியன். மொத்தத்துல என் ஃபேமிலி ஒரு கோடீஸ்வர ஃபேமிலி. யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க போல இருக்கு. காஃபி டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா? இவ யாரு? எங்க வீட்டு வேலைக்காரிமா. என்னடி முழிக்கிற? உனக்கு இந்த மாசம் சம்பளம் கிடையாது. உள்ள போய் வேலையை பாரு போ. ஐயோ, என்ன கையில காயம்? உள்ள போ. உள்ள போகணும்ல. அது ஒன்றும் இல்லை. அவன் புருஷன் ஒரு பெரிய குடிகாரன். குடிச்சிட்டு வந்து கையில் சூடு வச்சிட்டான். பணத்தாசு பிடிச்சவம்மா. எப்ப பாரு பணம் பணம் பணம்னு. எவ்வளவுதான் அட்வான்ஸ் கொடுக்கறது சொல்லு? அதான் இந்த மாசம் சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டேன். பாவம் ஆண்டி, பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. ரொம்ப டீசெண்டா லட்சணமா இருக்கா. வேலைக்காரி மாதிரியே தெரியல. இப்ப அவளை பத்தி நமக்கு என்னம்மா பேச்சு? கண்டிப்பா நீ இருந்து சாப்பிட்டு தான் போற. ஐயோ இல்ல ஆண்டி, சத்யம் தியேட்டர்ல ஷாதி கர்கே ஃபர்ஸ்ட் கயன்னு சல்மான் கான் படம் போட்டிருக்கா. அதை போய் பார்க்கணும். சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். நீங்க கண்டிப்பா ஆத்துக்கு வரணும். ஓகே, சரி. பாய் செந்தில். பாய். பாய். என்னடா என்னமோ உளறிட்டு போறா? ஷாதி கர்கே ஃபர்ஸ்ட் கியா யாருன்னு ஹிந்தி ஐயோ, படமா? நீ அதே உளற? அம்மா, அது ஒரு ஹிந்தி படம். ஹிந்தி படமா? கல்யாணம் பண்ணி மாட்டிட்டேன்டான்னு அர்த்தம். உன் தலையெழுத்தும் அதே மாதிரி தானே ஆயி போச்சு. அந்த பொண்ணு மீராவை பார், பழ பழன்னு பித்தளை பானை மாதிரி இருக்கா. அந்த நேரம் பார்த்து கரு கருன்னு கருச்சட்டி மாதிரி ரேணுகா வந்து நிக்கிறா. மூதேவி. அதான் வேலைக்காரின்னு சொல்லி தொலைச்சிட்டேன். கரெக்ட்மா. சரி, மீராவை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? டேய் டேய் டேய், ஓகே ஓகே. அப்ப நான் நினைக்கிறதா நினைக்கிறேன். சாயந்தரமே நாம அவ வீட்டுக்கு போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயம்? நான் தான் கான்ட்ராக்டர் ரங்கநாதன். ஓஹோ, நீங்க தான் ரங்கநாதனா? ஆமா. உங்க ஃபைல தான் பார்த்துட்டு இருக்கேன். அம்மா, இந்த கம்பெனிக்கு எத்தனை வருஷமா மெட்டீரியல் சப்ளை பண்றீங்க? 5 வருஷமா விசுவாசமா சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சார். விசுவாசமா 5 வருஷம்? விசுவாசம் இல்லாம எத்தனை வருஷம் சார்? அதான் உங்க ஃபைலே சொல்லுதே. நீங்க சப்ளை பண்ண மெட்டீரியல்ஸ் ரொம்ப மட்டமானது, தரமில்லாத குவாலிட்டி. நீங்க சப்ளை பண்ண எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்தும் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க சுய லாபத்துக்காக நீங்க மட்டமான மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணிருக்கீங்க. அதனால உங்க கான்ட்ராக்டை நாங்க ரெனியூ பண்ண போறது இல்லை. நீங்க போலாம். சார் புது ரத்தம், அதான் ஜிவு ஜிவுன்னு இருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது சார். நம்ம டீலிங்லாம் மகேஷ் சாரோட தான். அவரு எதுவுமே சொல்ல மாட்டாரே. அதனாலதான் அவரை கட் பண்ணி தூக்கியாச்சு. நீங்க மகேஷ்க்கு ஜால்ரா அடிக்கிறது நிறுத்தலனா உங்களுக்கு தான் நஷ்டம். ப்ளீஸ் கெட் அவுட். நான் எவ்வளவு பணிவா பேசிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு கெட்ட விட்டுனா என்ன அர்த்தம்? என்கிட்டயே மோதிரியா நீ? நான் யாருன்னு காட்டுறேன்யா. வக்கீலுக்கு ஃபோன் பண்ணிட்டியா ஸ்னேகா? பண்ணிட்டேன். ஆனா எதுக்கு வர சொன்னீங்க? எதுக்கா? நேத்து ராத்திரி ரேணு ஃபோன் பண்ணாளே, ஞாபகம் இல்ல? ஐயோ, மறக்க முடியுமா? கேட்டோன்னே எனக்கு அப்படியே மனசெல்லாம் பதறி போச்சு. என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அம்மா, நேத்து ரேணு எங்களை பாக்குறதுக்காக இங்க வந்திருந்தா. அதனால வள்ளியும் செந்திலும் அவ வீடு போய் சேர்ந்த உடனே அவ உள்ள கையில அயன் பாக்ஸால சூடு வச்சுட்டாங்களாம். ஐயோ பகவானே, கையெல்லாம் அப்படியே குப்பிளிச்சு போயிடுதாம்மா அவளுக்கு. அந்த வள்ளிக்கும் செந்திலுக்கும் நல்ல சாவே வராது. பகவான் அவளுக்கு சாபம் தானே, கொடுங்க. எனக்காக நீங்க பயப்பட வேண்டாம். இல்ல, தெரியாம ஒரு ஆதங்கத்துல நான் என் சொத்து போற எழுதி கொடுத்துட்டு இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து சன்னியாசி மாதிரி தங்கி இருக்கிறதுக்கு காரணம் ரேணு அங்க சந்தோஷமா இருக்கணும், என்னால் அவளோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஏன்னா
என்ன தண்டிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அந்த முட்டாளுங்க அவளை குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதயமே இல்லாத அரக்கன்க. இனிமே எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு ரேணுவுக்கு சூடு வச்சாங்க, நாளைக்கு கொல்லியே வைப்பாங்க. அவங்க ஏன் இப்படியெல்லாம் ஆடுறாங்க தெரியுமா? சொத்து இருக்கிற பலத்துல. அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் எழுதின உயிலை நானே மாத்தி எழுத போறேன். எஸ், அதுக்காக தான் வக்கீல வர சொல்லியிருக்கேன். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியம் சார். திடீர்னு உயில் எடுத்து வர சொன்னீங்களே, ஏதாவது டவுட்டுங்களா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை வக்கீல் சார். இந்த உயிரை நாம மாத்தி எழுதி ஆகணும் சார். ஏற்கனவே 2 தடவை மாற்றி எழுதியாச்சு சார். உங்கள் ஒய்ஃப் பேர்லையும் உங்கள் மகன் பேர்லையும் எழுதினேன். பட் இப்போ சொல்றேன், அவங்க 2 பேர் பேர்லயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. என் சொத்தை அவங்க அழிச்சிருவாங்க. அதனால என் சொத்துல பாதிய என் மருமக ரேணு பேர்ல எழுதிருங்க. மீதிய என் மக ஸ்னேகா, இவ பேர்ல எழுதிருங்க. சார் இவங்க? இவ என்னுடைய மக ஸ்னேகா, அது அவளுடைய அம்மா. இவங்க 2 பேர் கையில என் சொத்து பாதுகாப்பா இருக்கும். இல்ல பாருங்க, இது சரியா வராது. சும்மா இருங்க. ஸ்னேகா தான் என்னுடைய மகன்னு ஊர் உலகத்துக்கு நான் அறிவிக்கிற வழிமுறை தான் இது. நீங்க என்ன உங்க மகன் அறிவிக்கிறதுக்கும் உங்க உயிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. நான் எந்த சொத்துக்கும் ஆசைப்படல. பணம் என்ன படுத்துற பாடு போறோம். புரியாம பேசாத ஸ்னேகா. உன் எதிர்காலத்துக்கு அஸ்திவாரமே இதுதான். வேண்டாங்கிறேன். எனக்கு எந்த சொத்தும் பணமும் வேண்டவே வேண்டாம். ஏற்கனவே மகேஷோட குடும்ப சொத்துல நான் பங்கு கேட்கிறேன்னு எனக்கு ஒரு கெட்ட பேரு. இப்போ உங்க சொத்தையும் நான் அடிச்சு புடுங்குறேன்னு இன்னொரு கெட்ட பேர் வந்து சேரும். தேவையா எனக்கு இதெல்லாம்? வைதேகி அம்மா, நீங்களாவது சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? பகவான் ஏன் இப்படி ஒரு விபரீத விளையாட்டு விளையாடுறாருன்னு எனக்கு தெரியல. ஸ்னேகா, உனக்கு 2 குழந்தைகள் ஆக போகுது. அவங்களுக்காக நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா உங்க சொத்துல எனக்கு எந்த பங்கும் வேண்டாம். இல்ல அப்படி உயில மாத்தி எழுதுறதுல நீங்க பிடிவாதமா இருக்கீங்கன்னா நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போறேன். அம்மா வா கிளம்பு. மா இருங்கம்மா. ஸ்னேகா, என்ன சொல்ற நீ? அப்போ பத்திரத்தை உடனே திருப்பி கொடுங்க. ஸ்னேகா, இது உன் நன்மைக்காக செய்யறது. வேண்டாம் சார், விட்டுடுங்க ப்ளீஸ். ஸ்னேகா, நான் சொன்னா நீ புரிஞ்சுக்க. மா நீங்களாவது கொஞ்சம். மன்னிக்கணும் சார். இந்த விஷயமா தான் அவர் உங்களை இங்கே கூப்பிட்டுருக்காருன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உங்களை வர சொல்லி இருக்கவே மாட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. வர சார். என்னம்மா நீ என் திட்டத்தையே கெடுத்துட்டிய. ஊர் அறிய உன்னை மகளா அறிவிக்கணும் தான் இந்த முடிவுக்கு நான் வந்தேன். ஒரு காலகட்டத்தில் உங்க அம்மா கூட தான் நம்ம உறவை பத்தி தப்பா பேசினாங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சேன். கல்யாணிக்கு பிராயச்சித்தம் செய்யணும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டியம்மா. உங்க அன்பு மட்டும் எனக்கு இருந்தா போறோம். வேற எந்த வம்பும் வேண்டாம். அம்மா நீ கிளம்பு. என் தங்க மேல இவ்வளோ பாசம் வச்சுட்டு இருந்திருக்கேள். அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா நீங்களும் அவளை கண்டிப்பா சேர்ந்து வாழணும். அதான் பகவான்கிட்ட என்னோட பிரார்த்தனை. வரேன். போயிட்டு வாமா. வாங்க ஆண்டி, வாங்க செந்தில். மீரா, ஃபென்டாஸ்டிக் பங்களாமா. இதுவா? எங்க தாத்தா சும்மா சில்லற பணத்துல கட்டின கெஸ்ட் ஹவுஸ். சில்லற பணத்துல கெஸ்ட் ஹவுஸா? அப்ப நோட்டு நோட்டா வச்சு கட்டின பங்களா எங்கம்மா இருக்கு? அது பெங்களூர்ல இருக்கு. சரி வாங்க. இந்த அப்படி செந்தில் வா. வாங்க ஆண்டி, நீங்க போய் உட்காருங்க. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். செந்தில், வீட்டை பாருடா. இது சில்லறையில கட்டின வீடா. அப்போ இவங்க நம்மளை விட கோடீஸ்வரங்கன்னு தானே அர்த்தம். மீராவுக்கும் உனக்கும் செட் ஆகும்னு என் அடி மனசு சொல்லுதுடா. செந்தில், இத பாரு, அவ மனசுல நீ விழுந்துட்ட. அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்க பாரு. மத்த எதை பத்தி நீ கவலைப்படவே வேண்டாம். அது என்னமா வந்து டேய் செந்தில், மீரா நமக்கு வேணும். சொத்தும் சொத்தும் சேரணும். அப்பதான் நம்மளை யாரும் அசைச்சிக்க முடியாது. புரியுதா? ஆண்டி, காஃபி. தேங்க்யூ.
தேங்க்யூ. மீரா, வீடு ரொம்ப பிரமாதமா இருக்குமா. தேங்க்ஸ் ஆண்டி. உங்க மாதிரி நினைச்சுக்கோ. இப்பத்துல இருந்து நினைக்க ஆரம்பிச்சிடுறேன். அம்மா, வீட்ல யாரும் இல்லையா? நானும் தாத்தாவும் மட்டும்தான் இருக்கோம். தாத்தா கோல்ஃபுக்கும் அப்படியே காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கும் போயிட்டு வந்துடுவா. எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் அவரோட பிடிவாதமே. கையில கோடீஸ்வரர்கள் லிஸ்ட் வச்சுட்டு இருக்கார். தினமும் காஸ்மோபாலிட்டன் கிளப்ல ஏதாவது ஒரு கோடீஸ்வரனோட பேசிட்டு இருக்கிறது தான் அவரோட ஹாபி. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆண்டி. பணம் காசெல்லாம் நீ கழுத்து போச்சு. பாசம் தான் வேணும்னு சொல்றேன். கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனா அம்மாவை சம்பாதிக்க முடியுமா? எனக்கும் அம்மானா உயிர். உனக்கும் அப்படிதான் போல இருக்கு. நம்ம 2 பேருக்குள்ள நல்ல ஜாயிண்ட் இருக்குல்ல? டேய், என்னடா பாஷை இது? ஜாயிண்ட் கனெக்ஷன் என்னமோ கேபிள் டிவி கனெக்ஷன் மாதிரி. அவ எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. மீரா, கவலைப்படாதம்மா. உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா நான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஆண்டி, ஆத்த சுத்தி பார்க்கவே இல்லையே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம்னு சொல்லுவாங்க. இந்த ஹாலை பார்த்தாலே வீட்டை பார்த்தா மாதிரி தான். சரி, நான் வரட்டுமா? இந்த ஸ்வீட்டு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்க. தேங்க்ஸ் ஆண்டி. போலாமாப்பா? போலாமா? ஆண்டி அடிக்கடி வாங்கோ. நிச்சயமா. பாய். பாய் மீரா. அப்பாடா, சட்டு போட்டுன்னு பேக் பண்ணி முடிச்சிட்டியே. இவன் தான் வள்ளியோடமாண்ணா? வளர்ந்துகிட்ட மாதிரி இருக்கான். ஆமா, வள்ளி என்ன சொன்னா? நேக்கு அம்மாவா இருப்பாளா? என் அம்மாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணுவேன். நேக்கு அம்மாவா இருப்பாளா? விட மாட்டேன், விடவே மாட்டேன். அவ எல்லாரையும் நாசம் பண்ணிடுவேன். உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாமா? ஆஃபீஸ் விஷயம்னா பண்ணலாம், ஆனா பர்சனல் விஷயம்னா வேண்டாம். ஆஃபீஸ் விஷயம் தான். இந்த கான்ட்ராக்ட் ரங்கநாதனோடது. அதனால தான் இனி ஃபியூச்சர்ல இந்த கான்ட்ராக்டர் கிட்ட மெட்டீரியல் வாங்க வேண்டாம். என்கிட்ட சண்டை வர போட்டு போனாங்க. ஏற்கனவே இன்டீரியர் மெட்டீரியல் சப்ளை பண்ணது லோ குவாலிட்டின்னு வந்தது. அப்பவே நான் வார்ன் பண்ணேன். அப்ப ஏதோ கொஞ்சம் திருந்தி இருந்தாரு. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா? சரி, இப்போ ஃபர்தர் மெட்டீரியலுக்கு என்ன பண்ணலாம்? என்ன மகேஷ் சார், நீங்க இருக்க வேண்டிய இடத்துல சங்கர் இருக்கானேன்னு பாக்குறீங்களா? என்ன சொல்றீங்க? நான் வேற அர்த்தத்துல சொல்ல. ஆபீசர் பதவியில நீங்க இருக்க வேண்டியது அவன் இருக்கான், அதத்தான் சொன்னேன். எல்லாம் எங்க அப்பா கொடுக்கிற இடம். ஏன் கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிட்டான். இது வேறயா சார்? உங்க ஒய்ஃப் ரோஜா கூட சங்கருக்கு சப்போர்ட் பண்றாங்க, ரொம்ப ஆதரிக்கிறாங்க. சங்கர் வச்சதுதான் சட்டன் ஆயிப்போச்சு. நேத்து என்ன கூப்பிட்டு ஃபைலை என் மூஞ்சில தூக்கி அடிச்சு கான்ட்ராக்ட் கேன்சல்னு சொல்லிட்டான். இன்னைக்கு மறுபடியும் கூப்பிட்டுருக்கான். இன்னைக்கு எது கூப்பிட்டான் தெரியலையே சார். ஏதாவது புது பிரச்சனையை கிளப்புவான். இதுல இருந்து தப்பிக்க நீங்க தான் வழி சொல்லணும். அட்லீஸ்ட் ரோஜா மேடத்தையாவது நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க சார். இல்லைன்னா நீங்க தான் அவங்க புருஷனான்னு எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. ஒரு முன்னெச்சரிக்கை பண்ண, அவ்வளவுதான். புரியுது. ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்பீங்களா? இத்தனை நாள் அதானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. எங்க அப்பா அங்கதான் இருக்காரு. அவர்கிட்ட போய் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்குறதுக்காக சங்கர் கிட்ட போயிருந்தேன். அவர் கமிஷன் கொடுத்தாதான் சைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. நான் ஸ்ட்ரிக்டா மாட்டேன்னு சொல்லிட்டேன். உடனே என்னோட கூச்சோட குவாலிட்டி சரியில்லைன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா? சார், முதல்ல போய் சொல்லுங்க சார். எங்க அப்பாவுக்கு கமிஷன்னாலே அலர்ஜி. மத்ததை அவர் பாத்துக்குவாரு. வரேன். ஒன்றும் தெரியாத மாதிரி போய் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் போனீங்க? சும்மா அந்த பக்கமா போனா அவ்வளவுதான். இத பாருங்க, கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வெளில வரத நான் பார்த்தேன். எதுக்கு மறைக்கிறீங்க? இத பாருங்க, நீங்க ஒருதலை பட்சமா நடந்துக்கிறதா இருந்தா நாங்க வேற வக்கீல பாத்துக்கிறோம். அம்மா, இது உங்க குடும்ப பிரச்சனை.
என்ன விட்டுருங்களேன். நீங்க மறைக்கிறத பார்த்தா விவகாரம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. அதை என்னன்னு நீங்க சொல்லாம நான் உங்களை விட மாட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி உயில் எடுத்துட்டு வர சொன்னாரு ஈஸ்வர் சார். நானும் எடுத்துட்டு போனேன். உயில மாத்தி எழுத சொல்லிட்டாரு. என்னது உயில மாத்தி எழுதணும்னு சொன்னாரு? யார் பேருக்கு? அவர் கூட ஸ்னேகான்னு ஒரு பொண்ணும் அவங்க அம்மாவும் இருந்தாங்க. இவ தான் என் பொண்ணு. இவ பேருக்கு பாதி சொத்தை எழுதுங்க அப்படின்னு ஈஸ்வர் சார் சொன்னாரு. அந்த ஸ்னேகா தான் வேண்டான்னு தடுத்துட்டாங்க. ஸ்னேகா பேருக்கு பாதி சொத்தா? நான் கூட ஆட்சேபனை பண்ணம்மா. அடிக்கடி உயில மாத்தி எழுதுறது அவ்வளவா சரியில்லைன்னு சொன்னேன். அப்படின்னா வேற வக்கீல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓ, அவ்வளவு ஸ்பீடா இருக்காரா? ஆமா, கூட அந்த வைதேகி இருந்திருக்கா. நோட் பண்ணிட்டேன்டா. வெக்கரம் வீட்டு. ஈஸ்வர் சார் மனநிலையே சரியில்லைம்மா. அடிக்கடி உயில மாத்தி எழுத சொல்றதுக்கு அது என்ன பலசருக்கு கணக்கா? சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுலயும் யார் அந்த ஸ்னேகா? அவ பேருக்கு எதுக்கு பாதி சொத்து? ஏன் இது அங்க கேட்க வேண்டியது தானே? ஏப்பா, நான் கேட்க முடியுமா? நீ தானே வாரிசு. எது கேட்டாலும் நீ தானே கேட்கணும். நீங்க கிளம்புங்க. யார எங்க எப்படி என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியும். அப்பாடா, நான் வரேன். ஒரு நிமிஷம். எங்களை கேட்காம உயில யார் பேருக்கு மாத்தி எழுதக்கூடாது, புரிஞ்சுதா? இதெல்லாம் நீங்க தான் தம்பி உங்க அப்பா கிட்ட பேசணும். என்ன மிரட்டி பிரயோஜனம் இல்லை. என்னம்மா அந்த இப்படி பேசிட்டு போறான்? பின்ன என்னடா, திருடனை விட்டுட்டு செருப்ப கடிச்சுதான் நாய். அந்த மாதிரி இருக்கு நீ பேசுறது. இத பாருடா, அவன் கூலிக்கு மாரடிக்கிறவன். அவன்கிட்ட மோதனா என்ன லாபம்? எங்க மோதனமோ அங்க போய் தைரியமா மோதலாம். கிளம்பு. அப்பா, சூடா காஃபி இருக்கு, சாப்பிடுறீங்களா? என்னடா உபசரணம் எல்லாம் பலமா இருக்கு? இல்லப்பா, ஜானகி அம்மா காஃபி போட்டு வச்சுட்டு குழந்தை கூட்டிட்டு பார்க் போயிருக்காங்க. ரோஜா என்ன ஆபீஸ்ல இருந்து வரலையா? இல்லப்பா, வரல. நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். உன் கையால நான் எதையும் சாப்பிட்றதா இல்ல. ஆள விடு. சரி, ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்கார்றீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சங்கரை நம்பி நம்ம ஆபீஸ் ஒப்படைச்சிங்கல்ல, இப்ப அவனால நம்மளுக்கு பல லட்சம் லாஸ். எப்படி? அப்பா, மிஸ்டர் ரங்கநாதன் இருக்கார்ல, அதான்ப்பா அந்த பாலாஜி அண்ட் கோ. அவர் நம்மளோட ரெகுலர் கான்ட்ராக்டர்ன்ற விஷயம் தெரியாம இந்த சங்கர் அவர்கிட்ட கமிஷன் கேட்டிருக்கான். அவர் ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லிட்டார். அதுக்கு இவன் அவர் அனுப்பின கூட்ஸோட குவாலிட்டி சரியில்லைன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டான். சொந்த லாபத்துக்காக இப்படி நம்ம கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்படுத்துற மாதிரி ஒரு ஆளு நம்மளுக்கு தேவைதானா? நீ சொல்ற கதை நம்புற மாதிரியே இல்லையே. அபாண்டமா சங்கர் மேல பழிய போடாத. மாமா, என்னம்மா? கொஞ்சம் வாங்கல. வணக்கம் சார். வாங்க வாங்க ரங்கநாதன் சார். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தா. என்ன சார் நீங்க? அந்த சங்கர் உங்க ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணானே, அந்த விஷயத்தை மத்தியானமே அப்பா கிட்ட வந்து சொல்ல சொன்னேனே, நீங்க ஏன் சொல்லல? அதை பத்தியும் சங்கரை பத்தியும் சொல்லதான் சார் வந்திருக்கேன். பாத்தீங்களா, நான் சொன்னப்ப நீங்க நம்பல. இப்ப நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இருடா, அவர் இன்னும் எதையும் சொல்லவே ஆரம்பிக்கல. அவசரம் கொடுக்க. சார் சொல்லுங்க சார், அந்த சங்கரை பத்தி சொல்லுங்க. சங்கர் ரொம்ப நல்லவர் சார். அவர் மேல எந்த தப்பும் இல்லைங்க. என் மேலதான் எல்லா தப்பும். சார் நீங்க நான் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு பொருளோட தரத்தை குறைச்சிட்டேன். அதை அவர் கண்டுபிடிச்சு என் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாரு. அது உண்மைதான். ஆனா நான் என் தவறை உணர்ந்ததும் ரோஜா மேடத்துக்கிட்ட பேசி எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. லாபம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். சாரி சார். சார், நீங்க சுயநினைவோட தானே பேசுறீங்க? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மகேஷ் சார் தான் சங்கர் சார் கமிஷன் கேட்டாருன்னு அப்பா கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. என் மனசாட்சி கேட்கல சார். இல்லப்பா, இந்த ஆள் பொய் சொல்றாரு. யார் பொய் சொல்றா யார் உண்மை சொல்றான்னு சாருக்கே தெரியும், மேடத்துக்கும் தெரியும். ஆமா மாமா, இவர் சொல்றது உண்மைதான். நல்ல கிளையண்ட் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சிடலாம் மாமா. இத பத்தி நானும் சங்கரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க மாமா? நீ சொன்னா சரிதாம்மா. சார் போய் நல்லபடியா வேலையை பாருங்க சார். சரி சார். சங்கர் புதுசுன்னு நினைச்சேன்,
ஆனா ரொம்ப திறமைசாலி சார். அவன் சிங்கம் சார். இந்த கூட்டத்துல சில குள்ள நிறையும் இருக்குது. நீங்க தான் ஜாகிரதையா இருக்கணும். கிளம்புங்க சார். வரேன் சார். அம்மாடி, நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. தேங்க்யூ மாமா. வாங்க. வாங்குறதுக்கு வரல, குடுக்கறதுக்கு வந்திருக்கோம். ஏய்யா, கைய காலை ஒழுங்கா வச்சுட்டு கவிதை எழுதி காலத்தை ஓட்ட மாட்டியா நீ? ஏய், இந்த உருட்டல் மிரட்டல்லாம் வேண்டாம். வந்த விஷயத்த சொல்லு. வக்கீல் எதுக்கு கூப்பிட்டு அனுப்பிச்ச? உயில எதுக்கு மாத்தி எழுதுறதுக்கு முயற்சி பண்ற? என் மருமகளை சந்தோஷமா வச்சுப்பீங்கன்னு நினைச்சேன். அதனால தான் என் சொத்தை உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு நான் ஒதுங்கினேன். ஆனா அது நடக்கல. அவளை நீங்க கொடுமைப்படுத்துறீங்க. அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என் சொத்து, என் உயில், மாத்தி எழுதுவேன். யார் சொத்தை யார் எழுதுறது? இது என்ன உன் சொத்தா? அஃப்கோர்ஸ், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. யார் கொடுத்தது உனக்கு மூலதனம்? கஷ்டப்பட உனக்கு தெம்பு கொடுத்தது யாரு? எனக்கு 200 பவுன் நகை போட்டு 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உனக்கு என்ன கட்டி வச்சாங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி. அத இப்ப கணக்கு போட்டு பாரு. இன்னைக்கு மதிப்புல அது கோடி பணம். உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என் அப்பனோட காசு. பணம் இருந்தா மட்டும் போதுமா? அதை விருத்தி செஞ்சவன் நான். என் மூளைய மூலதனமா வச்சுதான் இந்த ஜவுளி பிசினஸ் ஆரம்பிச்சேன். லட்சாதிபதிய நீ பிட்சாதிபதி ஆக்கியிருப்ப. நான் கோடீஸ்வரர் ஆனது என் சொந்த உழைப்புல. ஆலமரமா நின்னாலும் அது ஒரு சின்ன விதையில உருவானது தானே. அந்த விதை இல்லைன்னா மரமே இல்லையா? என் அப்பனோட மூலதனத்துக்கு நீ இத்தனை வருஷம் வேலைக்காரனா இருந்த, அவ்வளவுதான். இன்னொரு தடவை இதெல்லாம் உன் சொத்துன்னு சொன்னேன்னு வச்சுக்க, சொல்றதுக்கு உனக்கு வாய் இருக்காது, பேசுறதுக்கு உனக்கு நாக்கு இருக்காது. ஆமா, இந்த ஆள் மோஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. இந்த ஆள் சிவனேன்னு உட்காந்து கவிதை எழுதி இருந்திருப்பா. நடுவில் அந்த உயில் பத்திர விஷயத்த ஸ்னேகா கொண்டாந்து நீட்டிருப்பா. அவளை மிதிச்சா எல்லாம் சரியா போயிடும். ஏய் ஸ்னேகா, ஸ்னேகா, என்ன இங்க கலாட்டா? உனக்கு மாலை போட்டு மரியாதை செய்யலான்னு இருக்கும். ஏண்டி, நீ திங்கறதே எங்க எச்சி சோறு. அது போதாம எங்க சொத்து மேல வேற உனக்கு ஆசையா? எனக்கு எந்த சொத்து மேலயும் ஆசை இல்ல. ஏய், ஓவரா நடிக்காதடி. அதான் வக்கீல் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான்ல. சொல்லிட்டாருல. அப்போ ஈஸ்வரன் சார் அவரோட பாதி சொத்தை என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னப்போ அவரை வேண்டான்னு சொல்லி நான் தடுத்தேனே, அதையும் தானே சொல்லிருப்பாரு. ஆமாண்டி, சொன்னாரு. அப்புறம் என்னடா அவனுக்கு பிரச்சனை? வெள்ள போடா. ஏய், அடங்குடி. பாதி சொத்தை எழுதி வச்சதுனால வேண்டான்னு சொல்லிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு உன் முழு சொத்தையும் எனக்கு எழுதி வையான்னு அர்த்தம். இங்க பாருங்க, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவன் நான் இல்ல. அப்ப அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுவியா? வள்ளி, அனாவசியமா பேசாத. ஸ்னேகா என் மக மாதிரி. அவளுக்கு எனக்கும் அப்பா பொண்ணுன்ற உறவு தான் இருக்கு. அப்ப வைதேகிக்கும் உனக்கும் என்னையா உறவு? என்னையா டிராமா போடுற? இவள மகன்னா என்ன அர்த்தம்? இவ அம்மாவுக்கும் உனக்கும் உறவு இருக்குன்னு தானே அர்த்தம். ஓஹோ, அந்த வைதேகி தூண்டி விட்டதுனால சொத்தை இவ பேர்ல எழுதி வைக்கணும்னு பாக்குறியா? டேய் செந்தில், நாம சப் மீட்டர்ல தான் கனெக்ஷன் இருக்குன்னு நினைச்சோம். ஆனா இவருக்கு மெயின் மீட்டர்ல கனெக்ஷன் இருக்குடா. வாய் முடுங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறதுன்னு ஒரு அளவே இல்லையா உங்களுக்கு? ஏண்டி, ஏன் குதிக்கிற? உண்மையை சொன்னா உரைக்குதோ? நிறுத்தடி. ஸ்னேகா யாருன்னு தெரிஞ்சா இப்படி நீ பேச மாட்டேன். இதை விட கேவலமா பேசுவேன். அந்த கல்யாணி. ஏய், நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். மறுபடியும் அந்த கல்யாணி காவேரின்னு இந்த ஊத்தல் கதையெல்லாம் என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, நடக்கிறதே வேற. ஊர் பூரா நீ அந்த கல்யாணி பத்தி என்ன கதை சொல்லிட்டு திரியறேன்னு எனக்கு தெரியும்யா. அத வேற எவனாவது கேனக்கு இருக்க நம்புவான். இத பார், கடைசியா சொல்லிட்டு போறேன். இந்த சொத்து விஷயத்துல தலையிட்ட உன் தலை இருக்கா? ஜாக்கிரதை. வாடா. தலை எழுத்து. ஏன் சார், சொத்துக்காக ஆசைப்பட்டா நான் இங்க உங்க கூட இருக்கேன்? ஏன் இப்படி என்ன தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போறாங்க? என்ன பத்தி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, என் அம்மா பத்தி எவ்வளவு தப்பா பேசுறாங்க. இல்ல, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க போறது இல்ல. நான் போறேன். நெல்லுமா, அவங்க பேசுறது உண்மையா இருந்தா நீ கோவப்படுறதுலயும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. தேவையில்லாம நீ வீட்டை விட்டு போனா அவங்க பேசுறது உண்மைன்னு ஆயிடும். நீ அவங்களுக்கு பயந்து வெளியில போறேன்னு ஆயிடும். ப்ளீஸ் உள்ள போமா. என்னால இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க முடியல. ஸ்னேகா,
நிஜங்கிறது வேற, நடைமுறைங்கிறது வேற. நிஜத்தை நம்ப தயாரா இல்லாதவங்க தான் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக பல காரணங்களை கண்டுபிடிப்பாங்க. கல்யாணி அழிச்சது வள்ளி. இப்போ அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதுக்கு பயந்து போய் தான் அவ கண்டபடி பேசுறா. அதெல்லாம் எனக்கு புரியுது சார். ஆனா ஏன் என் அம்மாவை பத்தி தப்பா பேசணும்? அதான் எனக்கு கோவம் வருது. நியாயம்தாம்மா. வள்ளி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உள்ள போமா. நல்ல டெவலப்மெண்ட்ஸ் தெரியுதே. சிஸ்டர், பேஷண்ட் இப்போ எப்படி பிஹேவ் பண்றாங்க? இப்பெல்லாம் அமைதியா இருக்காங்க டாக்டர். ஆனா அவங்க பொண்ணு மீரா கிட்ட மட்டும் தான் பேசுறாங்க. நீங்களும் நல்லா பேசி பழகணும். சரிங்க டாக்டர். அதானே உங்க டியூட்டி. இன்ஜெக்ஷன் எடுங்க. அடடா, கரண்ட் போயிடுச்சா? நர்ஸ், டார்ச் லைட், எமர்ஜென்சி லைட் ஏதாவது இருந்தா எடுத்துவாங்க. மெழுகுவர்த்தி இருக்க எடுத்துட்டு வரேன் டாக்டர். பயப்படாதீங்க, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான். சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், மேடம். நான் மீரா வந்திருக்கேம்மா. அம்மா, நான் மீரா வந்திருக்கேன். உன் பொண்ணுக்கு ஒன்னும் ஆகல. உன் பொண்ணுக்கு ஒன்னும் ஆகல. அம்மா, நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேம்மா, நான் வந்துட்டேன். அப்படியே படுத்துக்கோ. அம்மா, அம்மா, அம்மா. ஒன்றும் இல்லைம்மா, நான் இருக்கேன். அம்மா, உனக்கு ஒன்றும் இல்லைம்மா. நான் உன் பொண்ணு வந்திருக்கேம்மா. ஒன்றும் இல்லை. டாக்டர், எஸ், அம்மாவால இனிமே பிரச்சனை வராது. நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறேன். வாங்க போலாம். அம்மா, அம்மா ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாத. வா, என் கூட வா. உட்காரு. வா.
ஏடா செந்தில், உன் அப்பனுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? பைத்தியம் ஆயிட்டாரா? இருந்தாலும் ஸ்னேகான்னு சொல்லும்போது வயிறு பத்திட்டு எரியுதுமா. எங்கேருந்து அவரை கைதுக்கு நம்ம சொத்துல பங்கு கேட்குதா? என்னமோ அவ எழுத வேணான்னு தடுத்துட்டாளாமே. பிச்சைக்கார நாய் சும்மா நடிக்கிறாடா. கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து அவ வீட்டுக்கு போறதுக்கு ஆட்டோ கூட சல்லி பைசா கிடையாது. சொத்து வேணான்னு சொல்லிட்டாளா? சொத்து அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறம்மா. பல தடவை என்கிட்ட அவள் தப்பிச்சிட்டான். ஆனால் இனிமே அவள் என்கிட்ட தப்பிக்க முடியாது. தப்பிக்கவும் விட மாட்டேன். டேய் அடங்குடா. ஒரு காரியமும் செய்யறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. ஆனா வாய் மட்டும் இருக்கு. அவளுக்கு அவன் அம்மாலாம் ரொம்ப பிடிக்கும்ல. அந்த வைதேகி சனியனை போட்டு தள்ளிட்டா போடா மடையா. வைதேகிய போட்டு தள்ளி என்ன பிரயோஜனம்? அவ ஏற்கனவே வாழ்ந்து கெட்டவ. ரத்தம் சுண்டி போய் பரலோகம் போறதுக்கு ஆர்ஏசி லிஸ்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை போய் போட்டு தள்ளுறேங்கிற? சே 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 சே. கசாப்பு கத்தியால ஆட்டத்தான் வெட்டணும். அவிச்ச கோழி முட்டையெல்லாம் வெட்டினா அது அந்த கத்திக்கு தான் அசிங்கம். நீ ஸ்னேகாவோட வயித்துல வளர்ற கருவாழி. அதுதான் அவளை அடக்கிறதுக்கு ஒரே வழி. அதான் பல தடவை முயற்சி பண்ணிட்டேனே, முடியலையே. டேய் பைத்தியக்காரா, நீ இந்த ராபர்ட் ப்ரூஸ், கஜினி முகமது கதையெல்லாம் படிச்சது இல்லையா? அவங்க எத்தனை தடவை முயற்சி பண்ணி கடைசியில தானே ஜெயிச்சிருக்காங்க. ஏதோ நல்ல காரியம் பண்றதுக்காக இந்த மாதிரி கதைங்கெல்லாம் உதாரணமா சொல்லுவாங்க. நீ என்னடா கொலை பண்றதுக்கு உதாரணமா சொல்லிட்டு இருக்க? செந்தில், நல்லதோ கெட்டதோ முயற்சி திருவனையாக்கும்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதனால இந்த தடவை நீ முயற்சி பண்ணி ஸ்னேகா வயித்துல வளர்ற கருவா அழிக்கிற. சரிம்மா. எல்லார் முன்னாடியும் ஸ்னேகாவை தம் மகன் அறிமுகப்படுத்த போறதா அந்த ஆள் பெனாத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த ஆளோட வாயை அடைக்கணும். ஸ்னேகா தான் நம்மளோட துருப்புச்சீட்டு. அவளை தட்டுனா இவர் விழுந்துடுவாரு. சரிம்மா. டாக்டர், உன் ஒருத்தி வார்த்தைக்கு தான் உங்க அம்மா கட்டுப்படுறாங்க மீரா. புரியுது டாக்டர். ஆனா என்னால தினமும் இப்படி ஓடி வர முடியாதா? கரெக்ட். அதனால தான் சொல்றேன், அவங்கள உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்தா உங்க அம்மா இன்னும் சீக்கிரமா குணமாயிடுவாங்க. மெடிக்கல் பில்லும் குறையும். அதெல்லாம் சரிதான் டாக்டர். ஆனா இப்ப ஆத்துல சூழ்நிலை சரியில்லை. அந்த ஆத்துல இன்னும் சில வேலைகள் இருக்கு, சில கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டியிருக்கு. அதெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் அம்மாவை நானே வந்து கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் அம்மா இங்கே இருக்கட்டுமே ப்ளீஸ். சரிம்மா. தேங்க்ஸ் டாக்டர்.